ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி டே 2 ஓகேவா. ஸோ எப்பயும் போல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு திருக்குறள், கடைசி ஒரு திருக்குறள் பார்த்துடலாம். அது போக 5 மேக்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ அஞ்சு டைப் 5 டாப்பிக்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன்று ரேஷியோ ப்ரொபோர்ஷன், எல்சிஎம் ஹெச்சிஎஃப், சிம்பிளிஃபிகேஷன், ஒரு ஃபிபனாச்சி நம்பர்ஸை வச்சு ஒரு கேள்வி, அதுக்கப்புறம் கடைசியாக டைஸ் ரீசனிங் டாப்பிக்லேருந்து டைஸ் ஒன்று ஓகேவா. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நீத்தார் பெருமை அப்படிங்கிறதுல ஸோ இது என்ன அப்படின்னா பெரியர் யார் சிறியர் யார் அப்படிங்கிறத அங்கே நமக்கு கேள்வியாக கேட்க போகிறாங்க. செய்தற்கரிய செய்வார் பெரியர். அப்போ முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். அப்போ சிறியர் செயற்கரிய செய்களாதார். அப்போ முடியாது அப்படிங்கிறத செயலை முடித்து காட்டுறவங்க தான் பெரியோர். அதான் செயற்கரிய செய்வார் பெரியர். அதற்கு அடுத்து சிறியர் செயற்கரிய செய்களாதார், முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க சிறியோர். அவ்வளோதான் நீத்தார் பெருமை ஓகேவா. சரி, இப்போ ஃபஸ்ட்டு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். என்ன P+2Qவின் 20% என்பது, அப்போ 20% ஆஃப் P+2Q இஸ் ஈக்குவல் டு என்பது 2P+Qவின் 30%க்கு சமம். அப்போ சமம்னா இஸ் ஈக்குவல் டு போட்டாச்சு. 2P+Q அப்படி அதோட 30%க்கு சமமாம்பா. அப்போ இல்லைங்க, நல்லா எழுதிக்கிறேன். 30% ஆஃப் 2P+Q ஓகேவா. ஸோ இது கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? சமம் எனில் P+3Q மற்றும் 3P+Q இவற்றிற்கிடையே உள்ள விகிதம் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. இப்போ இதற்கான ரேஷியோ கேட்குறாங்க. அவ்வளோதான். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்னா இதை வச்சு தான் அப்ரோச் பண்ண போகிறேன். இங்கே பர்சன்டேஜும் கேன்சல் பண்ணிடுறேன், இங்கே இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ இந்த 2 உள்ளே கொண்டு போகிறேன். 2P+4Qன்னு வரப்போகுது. இந்த 3 உள்ளே கொண்டு போனால் 6P+3Qன்னு வரப்போகுது. ஸோ இந்த 4P இங்கே 4Q இருக்குது, இங்கே 6P இருக்குது, இங்கே 3Q இருக்குது, இங்கே 2P இருக்குது. அப்போ இந்த 2P எங்கிட்ட கொண்டு வந்துடுறேன், 3Qவை எங்கிட்ட கொண்டு வரேன். அப்போ 4Q - 3Q Qன்னு வரும். 6P - 2P 4Pன்னு வரப்போகுது. அப்போ Q அப்படிங்கிறது 4x கரெக்டாக. P அப்படிங்கிறது இங்கே 1 இருக்கிறதாக அர்த்தம். அப்போ Pங்கிறது 1x ஓகேவா. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த QP கண்டுபிடிச்சினேன், இதை தூக்கி இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ P+3Q தானே, P+3Q டிவைடட் பை 3P+Q இதுதான் நான் கண்டுபிடிக்கணும். இப்போ Pக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், 1xன்னு போடலாம். 3 × Qவா 3 × 4x அப்போ 12xன்னு வரப்போகுது. கரெக்டு தானே. அவ்வளோதான். இப்போ 3 × P 3 × 1x 3x + Q அப்படின்னா 4xன்னு வரப்போகுது. மேலே என்னது 13xன்னு வரப்போகுது, கீழே 7xன்னு வரப்போகுது. எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 13/7 அப்படிங்கிறது ஆன்சர். 13:7 ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர் ஓகேவா. சரி, அடுத்த கேள்வி. HCF ஆஃப் 2 numbers each having 3 digits is 17. 3 இலக்கங்கள் கொண்ட இரு எண்களின் மீபோவா 17. அப்போ 3 இலக்கம் என்னப்பா, 2 எண். நான் எக்ஸ் அப்படி ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸுங்கிறதும் 3 digit நம்பர், ஒய்யுங்கிறதும் 3 digit நம்பர் ஓகேவா. அவ்வளோதான். இப்போ HCF ஆஃப் x, y அப்படிங்கிறது 17. LCM ஆஃப் x, y அப்படிங்கிறது 714. இப்போ என்ன கேட்குறாங்க, சம் ஆஃப் த நம்பர் x+y என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான் கேள்வி. இப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் x+y ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிட போகுது. அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்வேன், ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers இஸ் ஈக்குவல் டு LCM × HCF. இது எனக்கு தெரிஞ்சது கரெக்டாக. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers x × y. அப்போ XYன்னு எழுதிக்கிறேன் ஓகேவா. LCM × HCF 714 × 17ன்னு வரப்போகுது. இப்போ இந்த எக்ஸ் அப்படிங்கிறதையும் ஒய் அப்படிங்கிறதையும் 17 × A 17 × B அப்படின்னு எழுதிட்டு வேர் A and B are co-prime numbers அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். வேர் A and B are co-prime to each other அப்படின்னு சொல்லி நான் எழுதிக்கலாம். கரெக்டு தானே. ஏன் அப்படின்னா எக்ஸுக்கும் ஒய்க்குமான HCF என்னது 17. அப்போ நான் அதை எப்படி எழுதலாம், 17 × A 17 × Bன்னு எழுதலாம். அப்போ ஏவும் பியும் கோப்ரைமாக தானே இருக்கணும். அதானே கரெக்டான விஷயம். அவ்வளோதான் வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ XYக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறேன், 17 × A × 17 × B = 714 × 17ன்னு எழுத போகிறேன். அப்போ 17 கேன்சல் ஆகும். இப்போ 714 நான் 17 டிவைட் பண்ண போகிறேன். 6ன்னு வருமா, 4ன்னு வரும். 4 × 7 8 2 4 6 கரெக்ட். 34 2 அப்போ 42 டிவைட் ஆகுது. அப்போ A × B என்னதுன்னா 42. அவ்வளோதான். இப்போ நான் AB என்னதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கேன். A × B பண்ணால் 42ன்னு சொல்லி வருதுப்பா. இப்போ இதற்கான பாசிபிலிட்டி என்ன, 1 × 42ன்னு போடலாமா. இப்போ 42 நான் ஃபஸ்ட்டு இது பண்ணி வச்சுக்கிறேன். 2ன்னு போட்டால் 21ன்னு வரும், 3ன்னு போட்டால் 7 ஓகேவா. அப்போ 2 × 42 சாரி 1 × 42ன்னு போடலாம். அடுத்து 2 × 21ன்னு போடலாம்.
3 × 14 போடலாம். 4ஆல் வருமா? 4ஆல் வராது. 5ஆல் வருமா? 5ஆல் வராது. 6ஆல் வரும்ல? 6 × 7 வரும். அடுத்து என்ன? 7 × 6. அப்போ இதே தான் திருப்பி வரப்போகுது. இதே தான் வரப்போகுது. அதனால் அதை விட்டுறேன். ஓகேவா? இப்போ 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குப்பா. ஏ, பி. இது ஏவாக இருக்கலாம், இது பியாக இருக்கலாம், இல்லை இது பியாக இருக்கலாம், இது ஏவாக இருக்கலாம். அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் வந்திருக்கு? 4 பாசிபிலிட்டிஸ் வந்திருக்கு. பட் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஏபி கோப்ரைம் டு ஈச் அதர் அப்படின்னும் தெரியும். அதே மாதிரி எக்ஸ் அப்படிங்கிறது 17A, ஒய் அப்படிங்கிறது 17B அப்படிங்கிறது தெரியும். அப்போ எக்ஸுங்கிறதும் ஒய்யுங்கிறதும் 3 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறது தெரியும். கரெக்டு தானே? எக்ஸுங்கிறதும் ஒய்யுங்கிறதும் 3 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஒருவேளை ஏ ஒன்றாக இருக்கும் பட்சத்தில், ஏ ஒன்றா இருந்துச்சுன்னா எக்ஸ் என்னவாக இருக்கும்? 1 × 17 தான் வரும். அப்போ 2 டிஜிட் நம்பரில் வரும். அப்போ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலாம். கரெக்டு தானே? ஒருவேளை ஏ 2ஆக இருக்கும் பட்சத்தில் இதுவும் வராது. ஏன்னா இதுவும் 2 டிஜிட் நம்பர். 17 × 2 34 தான் வரும். அப்போ 3 வருமானா 3யும் வரப்போகிறது இல்லை. ஏன்னா 17 × 3 7 3 21 2 இங்கே 51 தான் வரும். அப்போ இதுவும் வரப்போகிறது இல்லை. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னா 6 7 தான். அப்போ ஏவும் பியும் ஒன்று 6ஆக இருக்கலாம், 7ஆக இருக்கலாம். 6ஓ 7ஓ ஏதோ ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். அவ்வளோதானே? அப்படி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது நான் ஏவை 6ஆக எடுத்துக்கிறேன்ப்பா. அப்போ எக்ஸுங்கிறது 17 × 6ன்னு வரப்போகுது. ஒய்ங்கிறது 17 × 7ன்னு சொல்லி வரப்போகுது. அப்போ ஏ 17 × 6 என்னன்னு வரும்? 6 × 7 42 4ன்னு வரப்போகுது. 10 அப்போ 102ன்னு வரப்போகுது. அதற்கப்புறம் ஒய் என்ன? 17 × 7ன்னு வரப்போகுது. 17 7னா 49 4. அப்போ 7 4 11 119ன்னு வரப்போகுது. அவ்வளோதான். இப்போ நான் எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இப்போ 2 ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கான ஆன்சர் கிடச்சிரும். அப்போ 102 + 119 என்னது? 9 + 2 11. அப்போ 221 அப்படிங்கிறதா இதற்குரிய ஆன்சர். ஆப்ஷன் சி. ஸோ நான் என்ன செஞ்சுருக்கேன்? எனக்கு HCF தெரியும், LCM தெரியும். அந்த 2 நம்பருமே 3 டிஜிட் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதனுடைய சம்மு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்? எனக்கு தெரிஞ்சது சிம்பிளான விஷயம். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் = LCM × HCF எனக்கு தெரியும். அப்போ அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்? எக்ஸ் ஒய்ன்னு நான் 2 நம்பர் எடுத்தேன். அது வந்து 17A 17B எழுத முடியும். காரணம் என்ன அப்படின்னா அதற்குரிய HCF எக்ஸ், ஒய்யினுடைய HCF அப்படிங்கிறது 17 எனக்கு தெரியும். அதனால் அதை 17 × ஏவாகவும் 17 × B ஆகவும் என்னால் எழுத முடியும். அப்போ ஏவும் பியும் கோப்ரைம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகேவா? சரி, இப்போ அடுத்த விஷயம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அந்த எக்ஸுக்கு ஒய்க்கு பதிலாக 17A 17B சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்குது? ஏபி 42 கிடைக்குது. அதுக்கு நான் ஒரு 4 ஆப்ஷன் எடுக்கிறேன். அந்த 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் செட் ஆகலை. காரணம் என்ன அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் 3 டிஜிட் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3 ஆப்ஷன் செட் ஆகலை. மீதி இருக்கிற ஒரு ஆப்ஷன் தான் செட் ஆகுது. அதுலேருந்து நான் என்ன செஞ்சுட்டேன்? எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் எக்ஸ் ஒய்யை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதனால எனக்கு ஆன்சர் 221 அப்படின்னு வருது. ஸோ எப்படி இதில் ஒரு டவுட் வரும், ஏன் ஏ வந்து 6 அப்படிங்கிறது பி 7ன்னு எடுத்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் பி அப்படிங்கிறத 6ஆக எடுத்து ஏ அப்படிங்கிறத 7ஆக எடுத்திருந்தாலும் ஒய்ங்கிற இடத்துல எக்ஸ் கிடச்சிருக்கும், எக்ஸுங்கிற இடத்துல ஒய் கிடச்சிருக்கும். அப்போ எக்ஸ் + ஒய் அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். கரெக்ட் தானே? அதனால் நம்ம இப்படி எப்படி எடுத்தாலும் நமக்கு இதே ஆன்சர் இந்த 221 அப்படின்னு தான் கிடச்சிருக்கும். ஓகேவா? அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஷின். சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப சிம்பிளான சிம்பிளிஃபிகேஷன் இங்கனக்குள்ளேயே வச்சு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? 5 × 2 என்னது? 10. இப்போ 10 + 1 11 ÷ 5 இன்ட்டு 22 + 1 23 ÷ 11 இன்ட்டு 19 மைனஸை கவனிக்கணும். 19 - 18 1 ÷ 19 இன்ட்டு 2 × 23 46 + 1 47 ÷ 23 47 ÷ 23 இன்ட்டு 94 94 தானே வரும்? எஸ், 7 × 2 14. ஆமாம், 94 தான். அப்போ 94 + 1 95 ÷ 47. அவ்வளோதான். இப்போ இங்கே 11 11 கேன்சல் பண்ணலாம். அதுக்கப்புறம் 23 23 கேன்சல் பண்ணலாம். 47 47 கேன்சல் பண்ணலாம். 19 × 5 95. கரெக்டு தானே? 19 × 5 95. அப்போ ஆன்சர் 1. இப்போ ஆப்ஷன் பி. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கேள்வி. அடுத்த கேள்வி, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த 18th and 17th ஃபிபனாசி நம்பர்ஸ்? ஃபிபனாசி நம்பர் 1, 1, 2, 3, 5 8, அதுக்கப்புறம் 13, அதுக்கப்புறம் 13 + 8 21. அப்புறம் 21னா 4 3 34. அதுக்கப்புறம் 34னா 5 5. அவ்வளோதான். இப்படி தானே நம்ம எழுதணும். அதாவது ஃபஸ்ட்டு 1, 1ன்னு போட போகிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா இது 2 ஆட் பண்ணி இந்த நம்பர் எழுதணும் 3. அப்போ இதை 2 ஆட் பண்ணி இந்த நம்பர் எழுதுனா 1 + 1 2. அப்புறம் இதை 2 ஆட் பண்ணி இந்த நம்பர் எழுதணும் 3. அப்போ இதை 2 ஆட் பண்ணி இந்த நம்பர் எழுதணும். அப்போ 5ன்னு வரும்போது இதை 2 ஆட் பண்ணி இந்த நம்பர் 8. அப்புறம் 8 + 5 13. 13 + 8 21. அப்போ 23 + 13 என்ன? 21 + 13 34. 34 + 21 55. இவ்வளோதான். இப்படியே போட்டு பார்த்துட்டே போனீங்க அப்படின்னா நமக்கு 18வது நம்பர் கிடைக்கும், 17வது நம்பர் கிடைக்கும். அதை 2ஐயும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கான ஆன்சர் வந்துடும். பட் இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். இப்போ F18 அப்படிங்கிறது என்னதுப்பா? F17 + F16 தானே? இப்போ F3 அப்படிங்கிறது என்னது?
F2 + F1 தானே. நம்ம என்ன செஞ்சோம், 2 வர்றதுக்கு என்ன செஞ்சோம், இதையும் தானே ஆட் பண்ணோம். இது F2, அப்போ இது F3. அப்போ F3 கண்டுபிடிக்க என்ன செஞ்சேன், F1ஐயும் F2வையும் ஆட் பண்ணிக்கிட்டேன், F2வையும் F1ஐயும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதானே. அப்போ 18 கண்டுபிடிக்கணும், 17ஐயும் 16ஐயும் ஆட் பண்ணணும். அவ்வளோதானே வேலை, வேறு எதுவும் கிடையாதுல்ல. 18 கண்டுபிடிக்கணும், அதுக்கு முந்தின நம்பரையும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, F18ஓடையும் F17ஓட டிஃப்ரென்ஸு கேட்குறாங்கப்பா. அப்போ இதை இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன்னா F18 - F17 கிடச்சிடும் = F16. அவ்வளோதானே. அப்போ நான் F18 கண்டுபிடிச்சிட்டு F17 கண்டுபிடிச்சிட்டு அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. F16 என்னன்னு கண்டுபிடிச்சாலே எனக்கு போதும், எனக்கான ஆன்சர் எனக்கு தெரிஞ்சு போயிடும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இப்படியே போட்டு பார்த்துக்கிட்டே போனீங்க அப்படின்னா நமக்கு F16 என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். 987 வரப்போகுது. ஓகேவா. ஸோ அப்போ 987 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஸோ இங்கே நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீங்கள் 18ஐயும் 17ஐயும் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணுறதுக்கு பதிலாக F16 கண்டுபிடிச்சால் போதும். அந்த கான்செப்ட் அதுதான் நமக்கு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது அப்படிங்கிறது தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஓகே தானே. சரி, அடுத்த கேள்வி போயிடலாமா. அடுத்து இது ஒரு டைஸ் கேள்வி. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பகடையில் உள்ள 6 பக்கங்களும் முறையே ABCDEF என அச்சிடப்பட்டுள்ளது. சரி, பின்வரும் வரைபட வரிசையில் க்கு எதிரான எழுத்து எதுன்னு கேட்குறாங்கப்பா. இப்போ ஈக்கு ஆப்போசிட் எது, ஈக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதானே கேள்வி. சரிப்பா, இப்போ நான் பி எடுத்துக்கிறேன். பிக்கு எதெல்லாம் ஆப்போசிட்டாக வராது, சி வராது, எஃப் வராது, இங்கே என்ன இருக்குது, டி வேறு இருக்குது. அப்போ சி வராது, டி வராது, எஃப் வராது. வேறு இங்கே பி இருக்குது, இங்கே பி இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்குது, ஏவும் வராது. அப்போ ஏ வராது, சி வராது, டி வராது, எஃப்பும் வராது. கரெக்டு தானே. அப்போ 4 எழுத்து வராதுப்பா. அப்போ பிக்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கும், ஈயாத்தே இருக்கும். என்ன டக்குன்னு ஆன்சர் வந்துருச்சு, அவ்வளோதானா. ஆமாம், அவ்வளோதான். இப்போ நான் யதார்த்தமாக பி எடுத்தேன். ஏன்னா பி அப்படிங்கிறது இங்கே 3 இதில் இருந்ததுனால நான் ஃபஸ்ட்டு பி எடுத்தேன். நான் ஃபஸ்ட்டு ஒருவேளை எஃப் கூட நான் எடுத்துருக்கலாம், எஃப் கூட எடுத்து பார்த்துருக்கலாம். ஒருவேளை நான் எஃப்னு எடுத்திருந்தேன் அப்படின்னா எஃப்க்கு பியும் ஆப்போசிட்டாக இருக்காது, சியும் ஆப்போசிட்டாக இருக்காது, டியும் ஆப்போசிட்டாக இருக்காது, இயும் ஆப்போசிட்டாக இருக்காது. அப்போ எஃப்க்கு என்னவா ஆப்போசிட் தான் இருக்கும் அப்படின்னா ஏ தான் ஆப்போசிட்டாக இருக்கும்னு நான் சொல்லி ஃபஸ்ட்டு ஏவும் எஃப்பும் ஆப்போசிட்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருக்கலாம். அதற்கப்புறம் நான் என்ன எடுத்துருக்கலாம் அப்படின்னா அதற்கு அடுத்து கூட நான் பிஏ எடுத்து பார்த்துருந்துருக்கலாம். பி எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு இ அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். பட் நான் யதார்த்தமாக தான் பி எடுத்தேன். என்ன அப்படின்னா இது 3 டைஸில் இருக்குது, சரி அப்போ பி எடுத்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி பி எடுத்து ஆரம்பித்தேன். பட் டக்குன்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு, பிக்கு ஆப்போசிட் ஈன்னு சொல்லி கிடச்சிருச்சு. அப்போ ஈக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க, அப்போ பி தான் ஆன்சர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஓகேவா. சரி, அடுத்து கடைசி 5 கேள்வி பார்த்தாச்சு. 5 கேள்வி 5 டாபிக், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், எல்சிஎம் ஹெச்சிஎஃப், சிம்பிளிஃபிகேஷன், ஃபிபொனாச்சி சீரிஸ், டைஸ், ஒன்று கற்றுந்துருக்கோம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ஒரு ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். அவ்வளோதான். அடுத்து இது ஹெச்சிஎஃப் எல்சிஎம், இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின், ஒரு மாடரேட் லெவல் ப்ராப்ளம். இது நம்ம நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு சிலர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்போ இதை கற்றுக்கணும். சிம்பிளிஃபிகேஷன் அங்கனக்குள்ளேயே வச்சு முடிச்சு விட்டுறோம், வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் 8, 18, 17 அந்த ஃபிபொனாச்சி நம்பருக்கான டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக F16 கண்டுபிடிச்சாலே போதும் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருக்கேன். அதை ஞாபகம் வச்சுக்கணும். டைஸு ரொம்ப ஈஸியான சம்ம, ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். சரி, இப்போ மக்கட்பேர். தம்மின்தம் மக்கள் அறிவுடைமை, மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. அதாவது தம்மை விட தம் பிள்ளைகள், தம்மின்தம் மக்கள். அப்போ தம்மை விட தம் பிள்ளைகள், அறிவுடைமைன்னா என்னது, அறிவுடையோர் என்றால் மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. அப்போ மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. தன்னை காட்டி தன்னுடைய பிள்ளைகள் அறிவுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த அவங்க மக்களுக்கு அவங்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி அப்படிங்கிறது. ஸோ அதானே ஒரு வீட்டிலே பாருங்கள், மக்கட்பேர் இந்த அதிகாரம். அவ்வளோதான். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னைய காட்டி என் பிள்ளை அறிவுடையோர் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களுக்கு மகிழ்ச்சி. அவ்வளோதான். ஸோ தம்மை விட தம் பிள்ளையோர் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. ஸோ அதான் மக்கட்பேர். ஓகேவா. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.